ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நறுமணத்தோடு இருக்கும், நிறைய பூக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வெள்ளையாக அழகாக பூக்கும். இதை வந்து முட்டை வச்சு தலைக்கு வச்சுப்பாங்க லேடிஸ்லாம். ஸோ சாமிக்கும் இதை வந்து போடுவாங்க. ரொம்ப விசேஷமான பூ. இது வந்து தலைக்கு வச்சுக்கலாம், சாமிக்கும் போடலாம். ஓகே. அடுத்தது இது வந்து வீட்டுக்கு வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து மருதாணி. பெண்கள்லாம் இப்போல்லாம் வந்து கூணு கீணுன்னு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் போட்டால் நிறைய கைக்கு வந்து பிரச்சனைகள் தான் வரும். இதை போட்டிங்கன்னா இது வந்து அந்த காலத்து கூண். ஸோ அந்த மருதாணியை வந்து அரைச்சி எலுமிச்சம்பழம்லாம் புளிச்சிட்டு கையில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக மெகந்தியோட ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. குளிர்ச்சி, உடம்புக்கும் குளிர்ச்சி. ஆமாம், கரெக்டு. ஸோ இது இப்போ தான் வச்சுருக்கேன். இது அடுக்கு நந்தியாவட்டை இன்னும் சரியாக வரல இது. ஸோ இனிமேல் தான் வரும். ஸோ இது வந்து இன்னொரு விதமான செம்பருத்தி சார். பார்த்திங்கன்னா இந்த மொக்கை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஒவ்வொரு மொக்கும். பூவும் அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். கொஞ்சமாக தான் பூக்கும். ஆனால் ஒரு சாமிக்கு வந்து ஒரு பூ வச்சாலே அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஸோ இது வந்து இன்னொரு விதமான செம்பருத்தி சார். இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பிங்க் கலரில் பூக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதை பற்றி சொல்லணும்னா இது வந்து பவளமல்லி மரம். பவளமல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான மலருங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கோயிலுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கிட்டே போவாங்க கோயிலில் எங்கள் வீட்டிலேருந்து வந்து. ஸோ அவ்வளோ விசேஷமான பூக்கள். இது எல்லாமே சாமிக்கு போடுறது தான். நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் பூரா நான் சாமிக்கு தான் வச்சுருப்பேன். இது வந்து ரொம்ப சிவனுக்கு ரொம்ப விகந்தமான இலை, வில்வ இலை. ஓகேங்களா. ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபு வந்து பொட்டெல்லாம் இட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இது சாமி மரம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வில்வ இலையை பார்த்திங்கன்னா சிவராத்திரி இன்றைக்கி, அதுக்கப்புறம் மாதம் பிரதோஷத்துக்கு எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான மரம் சார். இது வீட்டில் இருந்தாலே லக்ஷ்மி கடாச்சம், இந்த பில்லி சுழியும் எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் ஒரு நந்தியாவட்டை பார்த்திங்க இல்லையா, அந்த நந்தியாவட்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் சார். இது பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள், இந்த மாதிரி நந்தியாவட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேரான வெரைட்டி. இதை சிலோன் நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது வந்து ரொம்ப, அதாவது பந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. கலரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்த்த மரம், கொளிஞ்சிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. நான் சீக்கிரமாக காய் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மரத்தில் வந்து இந்த இதுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது சார். இந்த கொளிஞ்சிக்காய் சாப்பிட்டா வயிற்று ப்ராப்ளம், இந்த இது ஜீரணம் எல்லாத்துக்கும். அப்புறம் இந்த நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க, ஜுரத்துக்கெலாம் தான் சாப்பிடுவாங்க. இதை தான் ஊற வச்சு கடையெல்லாம் விற்பாங்க. ஸோ இது ரொம்ப மருத்துவ குணம் நல்ல நிறைந்த காய்கள் சார் இதெல்லாம். அடுத்தது இதை பார்த்திங்கன்னா இது பெரண்டை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் மூட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டாக இருக்கும். கால் மூட்டு வெளி இதுக்கெல்லாம் வந்து இந்த பெரண்டையை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு மூட்டு ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது அங்கே வெத்தலை கொடி பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி வெத்தலை கொடி தான் இங்கேயும் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த செம்பருத்தி பாருங்கள், இந்த செம்பருத்தி இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அதே அளவுக்கு இந்த பூவும் இருக்கும். அதாவது அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் நம்ம. இதை நல்லா பெருசு பெருசாக பூக்கள் இருக்கும். இது வந்து சாதாரண செம்பருத்தி சார். ஓகேங்களா. இங்கே ஒரு சாதாரண செம்பருத்தி இருக்குது. ஸோ இது வந்து அரநெல்லிக்காய் மரம். மேலே பார்த்தீங்கன்னா காய் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு உலுக்கி காட்டுறேன், காய் எப்படி உழுதுன்னு பாருங்கள். பாருங்கள், காய் விழுதுங்களா, விழுதுங்களா. இது வந்து அரநெல்லிக்காங்க. இதை வந்து சின்ன வயசில் பசங்களாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நாங்கள் ஊறுகாவும் போட்டு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாங்காய் வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உருண்டை மாங்காங்க. ஓகேங்களா. இந்த உருண்டை மாங்காய் வந்து நல்லா இவ்வளோ பெருசுக்கு உருண்டையாக நல்லா பெருசாக காய்க்கும். அது வந்து பெங்களூரா மாங்காய், இது வந்து உருண்டை மாங்காய். எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. நல்லா வீடை சுற்றி மாங்காய் மரம் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யாங்க. இது நல்ல கொய்யா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பூ வந்துருச்சு. இந்த கொய்யாக்கு எவ்வளோ சின்ன செடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போவே பூவெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை வருஷத்துக்கு? இது 1.5 வருஷம் தாங்க ஆகுது. இது வந்து இவ்வளோ தான் இருக்கும், புஷ் மாதிரி தான் வளரும். ஆனால் நிறைய காய் காய்க்கும். ஸோ இது வந்து முருங்கைங்க. இது வந்து முருங்கை கிடையாதுங்க, அவ்வளோ பெருசாக இருக்குங்க ஒரு காயும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டு காய்ச்சிருக்குது. நான் மாடிக்கு கூப்பிட்டு போய் காய்க்கிறேன், பார்த்துங்க இந்த மரத்தை. இது வந்து இந்த பச்சை வாழைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெரைட்டியான வாழைங்க. இது நல்லா பச்சையாக நல்லா பெருசாக காய்க்கும்.
ஏன்னா மழை வந்துச்சுன்னா இந்த பக்கம் தண்ணி நின்றுடக்கூடாது, அதுக்காகவும் அதுக்காகவும் வச்சுருக்கேன் இந்த வாழை மரத்தை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து மாதுளை செடி. இது வச்சு 1.5-2 வருஷம் ஆச்சு, இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஒரு மாதுளை செடி. வெயில் அது நேராக போச்சுன்னா மத்தியானம் மேலே வெயில் அடிக்குங்க இங்கே.